Hey பசங்களா, very good evening. I hope all are doing great. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி 2 பார்ட் வந்து முடிச்சிட்டோம் பசங்களா, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்ட் 2 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? எஸ். ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் வந்து இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே சேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து பின் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி எல்லோரும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் நாங்கள் எங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அது போக நம்மளுடைய Xylem வந்து ஸ்டார்ட் பண்ணி இதோட வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இயர் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோர் தென் 600 வந்து 7 பீப்புள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் தென் 500 வந்து 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ பாஸ் பண்ண எல்லாருக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அண்ட் இந்த இயர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் நான் அட்வான்ஸாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ நல்லா படிங்க. ஸோ அடுத்த இயர் வந்து நல்ல ரிசல்ட்டோட நீங்கள் வரணும், ஓகே? அண்ட் உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக டயல் பண்ணலாம், சரிங்களா? நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எஸ், ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன? தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இதில் பார்ட் 2 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகே. ஸோ இந்த பார்ட் 2ல் வந்து நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். வாட் இஸ் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், ஓகேங்களா? அடுத்தது நேச்சர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் இமேஜினரி ரூட்ஸ் அண்ட் தியரம், ஓகே? irrational ரூட்ஸ் அண்ட் தியரம், ஓகே? ரேஷனல் ரூட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன் இன் ஜியோமெட்ரி. அடுத்தது ரூட்ஸ் ஆஃப் ஹையர் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன், புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த செஷன் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸ்டே டியூனாக இருங்க. எஸ், ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பசங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம 10th படிச்சிருப்போம் இல்லையா? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? ஓகே, இப்போ வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம், சரியா? ஸோ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் ஃபார்ம் என்ன? ax² + bx + c which is equal to 0. Got it? ஸோ இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம், டிஸ்கிரிமினன்ட் அப்படின்ட்டு, சரியா? வாட் இஸ் டிஸ்கிரிமினன்ட்? டிஸ்கிரிமினன்ட்டுக்கு என்ன சிம்பிள்? டெல்டா, ஓகே? டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு b² - 4ac. Got it? ஸோ ஒருவேளை இந்த டெல்டாவுடைய வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துருச்சு, புரியுதுங்களா? ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்தால் என்ன அர்த்தம்? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் ரெண்டுமே, புரியுதுங்களா? ஒருவேளை இந்த டெல்டா வந்து உங்களுக்கு greater than 0 அப்படின்னு வந்தால் ரூட்ஸ் ஆர் ரியல், ரூட்ஸ் வந்து என்ன? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்டிங்க்ட்னா அன்ஈக்குவல், ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு ஒருவேளை இந்த டெல்டா அப்படிங்கிறது lesser than 0 வந்துச்சு அப்படின்னா there is no real roots. கிளியராக இருக்கா? எல்லோரும் அப்டேட் பண்ணுங்கள், சேட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். there is no real roots. ஸோ no real roots அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இமேஜினரி ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம், ஓகே? ரூட்ஸ் ஆர் இமேஜினரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ரூட்ஸ் வந்து இமேஜினரியாக இருந்தால், ஓகே, என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த டாபிக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகும், புரியுதுங்களா? எஸ். ஸோ இப்போது இமேஜினரி ரூட்ஸ் வரும்போது, ஓகே, நமக்கு இமேஜினரி ரூட்ஸ் வரும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக, கவனிங்க. ஸோ ஃபார் எ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ். வணக்கம் பெல்லமி பிளேக், ஓகே, வெல்கம் கண்ணா, வெல்கம். ஸோ தொடர்ந்து கவனிங்க. தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் நம்ம இமேஜினரி ரூட்ஸ் வந்து இப்போ பார்க்குறோம், சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ், அதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ரியல் வேல்யூவாக இருக்கும், சரிங்களா? இஃப் ஆல்ஃபா + iβ இஸ் எ ரூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, தென் ஆல்ஃபா - iβ இஸ் ஆல்சோ எ ரூட், புரியுதுங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் x² - 4x + 13 this is equal to 0. இந்த ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகே? ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம ரூட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்.
ஓகேவா? ஸோ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ரூட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a. அந்த ஃபார்முலாவில் நாம் என்ன பண்ண போகிறோம்? இந்த ஏபிசியுடைய வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a. இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா மூலமாக நமக்கு 2 ரியல் ரூட் கிடைக்கும் இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு. அது என்னென்னன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஏவுடைய வேல்யூ 1, அப்புறம் b உடைய வேல்யூ -4, அப்புறம் c உடைய வேல்யூ 13. Got it? This is equal to, ஓகே. ஸோ என்ன வருது பாருங்கள், மைனஸ் b, அப்போ மைனஸாக -4, அப்போ என்ன வரும்? +4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் அப்படின்னா என்ன வருது? -4 ஹோல் ஸ்கொயர். -4 a உடைய வேல்யூ என்ன? 1. அடுத்தது என்ன வரும்? c அப்படிங்கிறது என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு? 13 டிவைட் பை 2a. புரியுதுங்களா? a உடைய வேல்யூ 1, அப்போ 2 × 1. கிளியராக இருக்கா? திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது உங்களுக்கு? ஸோ சிம்பிளை பண்ணிடலாமா? 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 ஹோல் ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 16. -4 × 13 என்ன? 40 + 12 52. ஓகேங்களா? ஸோ டிவைட் பை 2. ஸோ அப்போது 16 - 52. ஸோ இதை சிம்பிளை பண்ண என்ன வருது நமக்கு? ரூட் ஆஃப் -36 வரும். கிளியராக இருக்கா? ஓகே, டிவைட் பை 2. வாட் இஸ் ரூட் ஆஃப் -36? ரூட் ஆஃப் -36 எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 36 × ரூட் ஆஃப் -1 எழுதலாம். புரியுதுங்களா? இப்போ ரூட் 36 அப்படின்னா 6, ரூட் -1 அப்படிங்கிறது அயோட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 6i அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 6i டிவைட் பை 2. இப்போ 2வால் இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வருது? 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3i. கிளியராக இருக்கா? அப்டேட் பண்ணுங்கள். 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3i. இப்போ நல்லா கவனிங்களேன். ஸோ இந்த 2ன்றது தான் ஆல்ஃபா, இந்த 3 அப்படிங்கிறது தான் பீட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 ப்ளஸ் 3i அப்படிங்கிறது ஒரு ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ரெண்டாவது ரூட் பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்கா? செகண்ட் ரூட் என்னவாக இருக்கும்? 2 - 3i அப்படின்னு இருக்கும். இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க இங்கே. காட் இட்? ஸோ இப்போது ரூட்ஸ் ஆர் இமேஜினரி அப்படின்னு வந்தால் அந்த 2 ரூட்டு எப்படி இருக்கும்? ஒன்றுக்கு ஒன்று காஞ்சிக்வேட்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரூட் என்ன? 2 + 3i. அதனுடைய காஞ்சிக்வேட் என்ன? 2 - 3i. ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கா? இமேஜினரி ரூட்ஸ் பற்றின ஐடியா வந்து கிளியராக இருக்கா? அப்டேட் பண்ணுங்கண்ணா. எஸ், பெல்லமி பிளேக் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தியரம் 3.2. ஓகேங்களா? ஸோ தியரம் 3.2ல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். கவனிங்க. ஓகே, ஸோ தியரம் 3.2 வந்து எதுக்கானது? காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ரூட் தியரம். புரியுதுங்களா? காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ரூட் தியரம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z0 is a root of a polynomial equation with real coefficients, then its complex conjugate z0 bar, barன்றது என்ன? காஞ்சுகேட். that also a root. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே வந்து ரியல் வேல்யூவாக இருக்குது. அப்படி ரியல் வேல்யூவாக இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய அந்த ரூட் வந்து என்னவாக இருக்கும்? இப்போ z0 அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? z0 that is equal to a + ib அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சம்திங். ஓகேங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த ரூட். அதே வந்து z0 பார், இது வந்து என்னவாக இருக்குன்னா இந்த z0 உடைய காஞ்சுகேட் என்ன பண்ணணும்? இந்த அயோட்டாவுக்கு மட்டும் சைனை வந்து ஆப்போசிட்டாக போட்டுக்கணும். அதுதான் காஞ்சுகேட். கரெக்டாக? ஸோ அயோட்டாவுக்கு ஆப்போசிட் சைன் போட்டுக்கிட்டால் a - ib அப்படின்னு வரும். கிளியரா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு? எஸ், ஃபைன். ஹரி விஷ்ணு, வெல்கம் கண்ணா, வெல்கம். ஓகே, ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம். வெல்கம் கண்ணா. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, கவனிங்க, இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க. எஸ், ப்ரூஃப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இங்கே. கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். லெட் p of x. p of x அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். தட் இஸ் ஈக்குவல் டு, என்னுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்ன? பாலினாமியலுக்கான ஜென்ரல் ஃபார்ம் அதை எடுத்துக்கோங்க. an x⁻n ப்ளஸ் an - 1 x⁻n - 1, ஓகே, ப்ளஸ் எக்ஸட்ரா இப்படியே போய்கிட்டே இருக்கும், ப்ளஸ் a1 x⁻1 ப்ளஸ் a0. புரியுதுங்களா? இதுதான் என்ன அப்படின்னா பாலினாமியலுக்கான ஜென்ரல் ஃபார்ம். காட் இட்? ஸோ இதனுடைய கோஎஃபிஷியன்ஸ் பாருங்கள். ஓகே, இந்த ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் என்ன?
கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே வந்து ரியல். என்னுடைய கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே வந்து என்ன ரியல். ஸோ இப்போது Z0 அப்படிங்கிறது ஒரு ரூட்டு. ஓகே, ரூட் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். அப்போது அடுத்தது வந்து என்ன, இது எப்படி எழுதிக்கலாம், Z0 அப்படிங்கிறது ஒரு ரூட் அப்படின்னா அது வந்து எக்ஸுக்கான வேல்யூ. புரியுதுங்களா? எக்ஸுடைய வேல்யூ தான் Z0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது இந்த ஃபங்க்ஷனில் இந்த எக்ஸுக்கு பதிலாக Z0 நம்ம உள்ள சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும், இந்த ஈக்குவேஷன் திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருமா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ P ஆஃப் Z0 தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், Z0ங்கிறத உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். காட் இட். ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யலாம், கவனிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா P ஆஃப் Z0 பார் காஞ்சுகுவேட் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு காஞ்சுகுவேட் எடுத்துக்கிட்டே என்ன வருது பாருங்கள், உங்களுக்கு AN Z0 பார் பவரில் n ப்ளஸ் AN-1. ஓகே, Z0 பார் பவரில் வந்து n-1. இதே மாதிரி எக்ஸட்ரா டில் எது வரைக்கும் போகும், A1 Z0 பார் ப்ளஸ் A0 இது வரைக்கும் போகும். கிளியராக இருக்கா? ஸோ லாஸ்ட்டை வந்து நம்ம Z0 போட்டோமா, இங்கே அதனுடைய காஞ்சுகுவேட் Z0 பார் Z பார் அப்படிங்கிறத வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனில். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, இங்கே ஒரு விஷயம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் ரியல் நம்பர் ஒய் என்ன ஆச்சு பெல்லமி பிளேக், மேக்ஸை பார்த்தா பயமாக இருக்கா? ஓகே, நாங்கள் எங்கே இருக்கோம், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். AR தட் இஸ் ஈக்குவல் டு AR பார். இப்போ ரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 அப்படிங்கிறது ஒரு ரியல் நம்பர், அதனுடைய காஞ்சுகுவேட் என்ன 2 பார் அப்படின்னாலும் அதே நம்பர் தான். எப்படி எழுதலாம், இந்த 2ங்கிறத வந்து 2 + 0i எழுதலாமா, அந்த 2 பார் அப்படிங்கிறது 2 - 0i எழுதலாமா? லாஸ்ட்டில் ரெண்டுமே சேம் தானே வருது, அதனால் 2 இஸ் ஈக்குவல் டு 2 பார் எழுதுறோமா? அதே மாதிரி ரியல் நம்பருக்கு AR தட் இஸ் ஈக்குவல் டு AR பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரியல் நம்பருக்கு வந்து AR தட் இஸ் ஈக்குவல் டு AR பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளியராக இருக்கா? எஸ். ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யலாம், கவனிங்க பெல்லமி பிளேக். இப்போது எங்கெங்கெல்லாம் AR பார் வருதோ அந்த இடத்துல AR அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் நம்ம பார் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டு ஈக்குவல் தானே, ஏ அப்படின்னாலும் A பார்னாலும் ரெண்டும் ஒன்று தானே. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ANக்கு பதிலாக AN பார் அப்படி நம்ம எடுக்கிறோம். இங்கே Z0 பார் பவர் n ப்ளஸ் இங்கே AN-1னாலும் AN-1 பார்னாலும் ரெண்டும் ஒன்று தானே ஆஸ் பர் திஸ். புரியுதுங்களா இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம், AN-1 பார் Z0 பார் பவரில் n-1 ப்ளஸ் எக்ஸட்ரா A1 பார் Z0 பார் ப்ளஸ் A0 பார். கிளியராக இருக்கா? இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதுங்களா? ஏன்னா ஏனாலும் A பார்னாலும் ரெண்டும் ஒன்று தான், எதுக்கு, ரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும். கிளியராக? அதனால் வந்து நம்ம இந்த ANக்கு பதிலாக AN பார் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம பார் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கலாம். கிளியராக இருக்கா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ இப்போது முக்கியமாக வந்து ஒரு தியரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ Z1 பார் இன்ட்டு Z2 பார் இந்த மாதிரி இந்த காஞ்சுகுவேட் வந்து உங்களுக்கு தனித்தனியாக ப்ராடக்ட்டில் வரும்போது அது எதுக்கு ஈக்குவல், Z1 Z2 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் காஞ்சுகுவேட் பண்ணதுக்கு ஈக்குவல். இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல காம்ப்ளெக்ஸ் நம்பரில், ஞாபகத்தில் இருக்கா? இந்த ப்ராப்பர்ட்டியை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே பாருங்கள், ரெண்டுத்துக்கும் நடுவில் ப்ராடக்ட் இருக்குது, இங்கேயும் ப்ராடக்ட் இருக்குது, இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக காஞ்சுகுவேட் இருக்குது. ஸோ அப்போது காமனாக காஞ்சுகுவேட் எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ என்ன வரும், AN Z0 ஓவரால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், Z0 பவர் n மேலே ஓவரால் காஞ்சுகுவேட் அப்ளை பண்ணிடலாம். ப்ளஸ் AN-1 இன்ட்டு Z0 பவரில் வந்து n-1 ஓவரால் காஞ்சுகுவேட் அப்ளை பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி சோவான் எது வரைக்கும் போகுது உங்களுக்கு, A1 இன்ட்டு Z0 ஓவரால் காஞ்சுகுவேட் அப்ளை பண்ணுங்கள் ப்ளஸ் A0 பார். கிளியரா? இப்போ ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி தெரியணும் உங்களுக்கு, காஞ்சுகுவேட்டுடைய ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்ன? ஸோ Z1 ப்ளஸ் Z2. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக பார் இருக்குது, அடிஷனில் தனித்தனியாக பார் இருக்குது அப்படின்னா ஓவராலாக நம்ம பார் அப்ளை பண்ணிக்கலாம். Z1 ப்ளஸ் Z2 ஹோல் பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது காஞ்சுகுவேட்டுடைய ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுபடி இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் அடிஷன் இருக்குது இங்கே. புரியுதுங்களா? தனித்தனியாக அடிஷன் இருக்குது. இந்த அடிஷனெல்லாம் வரும்போது நடுவில் நம்ம ஓவராலாக சிங்கிள் பார் அப்ளை பண்ணிடலாம். சிங்கிள் பாருக்குள்ள அத்தனையும் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் என்ன வருது, AN டாட் Z0 பவர் n ப்ளஸ் AN-1 இன்ட்டு Z0 பவர் n-1 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் A1 இன்ட்டு Z0
ப்ளஸ் ஏ நாட். இப்போ ஓவராலாக கம்ப்ளீட்டாக நான் என்ன பண்ணுறேன், இந்த பார் அப்படிங்கிறது இதுக்கு அப்ளை பண்ணிடுறேன் கம்ப்ளீட்டாக. இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி அப்ளை பண்ணுறோன்னு புரியுதுங்களா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும். இப்போ நல்லா பாருங்கள் என்ன கிடைக்குது அப்படின்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டாக நமக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி ஷார்ட்டாக எழுதலாம், பி ஆஃப் ஜட் நாட் ஹோல் பார் அப்படின்னு எழுதிக்கலாமா, பி ஆஃப் ஜட் நாட் ஹோல் பார்னு எழுதிக்கலாமா. திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 0 அப்படின்னு வருமா. திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட் சைடில் என்ன வருது, திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கரெக்டாக. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எல்லா ஈக்குவேஷன்லையும் ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இந்த 0க்கு வந்து பார் அப்ளை பண்ணால் என்ன வருது, 0 உடைய கான்ஜுகேட் 0 தான். தேர்ஃபோர் இதுலேருந்து நமக்கு என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, பி ஆஃப் ஜட் நாட் பார் தட் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரூட் அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. பி ஆஃப் ஜட் நாட் தட் இஸ் ஈக்குவல் டு 0வா. அப்போ இது வந்து ஒரு ரூட் அப்படின்னா இந்த ஜட் நாட் பாருங்கிறதும் ஒரு ரூட் தான். புரிஞ்சுதா. ஸோ இந்த ப்ரூஃப் வந்து கிளியராக இருக்கா. ஜட் நாட் பாரை ஜட் நாட்னு எடுக்கலாமா, எஸ் எடுக்கலாம். ஜட் நாட் பாரை ஜட் நாட்னு எடுக்கலாம். ஓகே பெல்லமே பிளேக் புரியுதா பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கலாம், தப்பு இல்லை. ரெண்டு ஈக்குவல் தான். எதை பொறுத்து எப்போ எடுக்கலாம்னா, ஒரு வேளை அது ரியல் நம்பராக இருந்தால் மட்டும்தான். அப்போது 2 அப்படின்னாலும் 2 பார்னாலும் ரெண்டு ஒன்று தான். அதுதான் இது சொல்லுது. பாருங்கள் இந்த 2ங்கிறது ரியல் நம்பர் தானே, அதனால தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் எடுங்க, ரிமைனிங் சுச்சுவேஷனில் எடுக்க முடியாது. புரிஞ்சுதுங்களா. therefore the theorem is proved. என்ன தியரம், ஓகே, if z0 is a root, z0 bar also a root. புரியுதுங்களா. ஸோ இதுதான் அந்த தியரம். if z0 is a root, z0 bar also a root of the polynomial. Got it. இதை வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. எனி டவுட் இன் திஸ், இதில் எதாவது டவுட் இருக்கா, எப்படி ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு புரிஞ்சுதுங்களா. ஓகே எஸ், அடுத்தது பார்க்கலாம், கவனிங்கண்ணா. ஸோ ரெண்டாவதாக என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, ஃபைண்ட் தி மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹேவிங் 2 - √3i as a root. புரியுதுங்களா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மோனிக் பாலினாமியல். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 - √3i இது வந்து ஒரு ரூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட் இஸ் ஏ ரூட் ஆஃப் எ பாலினாமியல். ஸோ அடுத்தது 2 + √3i its conjugates also a root. ஸோ இப்போ சம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண வரும், நமக்கு இந்த -√3ஐயும் +√3ஐயும் கேன்சல் ஆகிட்டு வெறும் 4ன்னு வரும். அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 4ங்கிறதா சம் ஆஃப் ரூட்ஸ். புரியுதுங்களா. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4ன்னு வரும். 2 + 2 4. அந்த -√3i +√3 ரெண்டு என்ன ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். காட் இட். புரிஞ்சுதுங்களா. இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வர்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா x² - சம் ஆஃப் ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸ்னால் இப்போ ஆல்ஃபாங்கிறது ஒரு ரூட்டு, பீட்டாங்கிறது ஒரு ரூட்டு, ஆல்ஃபா + பீட்டா இதுதான் சம் ஆஃப் ரூட்ஸ். x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 4ன்ட்டு. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணுமா இல்லையா, அப்போ தானே ஈக்குவேஷன் வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஆமாம் தானே. ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாமா. எஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 2 - √3i into 2 + √3i. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது உங்களுக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு 4 - 3i². 4 - 3i² தட் இஸ் ஈக்குவல் டு 4. நல்லா கவனிங்க, -i² தட் இஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம்னா +1 அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மைனஸும் i² நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணால் +1 அப்படின்னு வரும். அப்போ +1 × 3 +3 அப்படின்னு வரும். அப்போ 4 + 3 தட் இஸ் ஈக்குவல் டு 7. புரிஞ்சுதுங்களா. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறது 7 அப்படின்னு வந்துருச்சு, சம் ஆஃப் ரூட்ஸுங்கிறது 4ன்னு வந்துருச்சு. இது ரெண்டுத்தையும் நம்ம கொண்டு வந்து எங்கே சப்ஸ்டிட் பண்ணணும், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே 4, இந்த இடத்துல வந்து 7 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணால் we will get the equation, the required equation நமக்கு கிடச்சிரும். மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து நமக்கு கிடச்சிரும். புரியுதுங்களா. அதனுடைய மினிமம் டிகிரி வந்து என்ன, பவர் 2.
2ன்றது தான் வந்து அந்த மினிமம் டிகிரி. கிளியராக இருக்கா? சே எஸ் ஆர் நோ? ஸோ தேர்ஃபோர் ஈக்குவேஷன் இஸ் x square minus 4x plus 7 that is equal to 0. Okay, so this is the answer, this is the required answer. ஸோ அப்போ மினிமம் டிகிரி அப்படிங்கிறது 2, மினிமம் டிகிரி அப்படிங்கிறது 2. அப்போ குவாட்ரேட்டிக் அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து குவாட்ரேட்டிக்காக கிடைக்கும். எனி டவுட் இன் திஸ்? அப்டேட் பண்ணுங்கண்ணா. டு யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ்? ஸ்லோவாக பொறுமையாக நீட்டாக வந்து கொண்டு போயிட்டுருக்கோமா? ஓகே. சாண்டி பாய், ஆர் யூ லேயர்னா? எனி டவுட் இன் திஸ்? நெக்ஸ்ட் போவோமா? எஸ், அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? இர்ரேஷனல் ரூட்ஸ். இர்ரேஷனல் ரூட்ஸ். ஸோ அதில் தியரம் 3.3 என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரீவியஸ் தியரம் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தது தியரம் 3.3 வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பாருங்கள். லெட் P and Q be ரேஷனல் நம்பர்ஸ். இந்த P அப்படிங்கிறதும் Q அப்படிங்கிறதும் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளியரா? ரேஷனல் நம்பர்ஸ் such that root Q is irrational. ஓகே, இந்த root Q அப்படிங்கிறது irrational. if P plus root Q, இந்த P-ஐயும் root Q-வும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, P-ஐயும் root Q-வையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணால் என்ன வருது? இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கான ரூட் வருது வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ P plus root Q அப்படிங்கிறது இட் இஸ் எ ரூட். ஓகே, இட் இஸ் எ ரூட் with rational coefficients. தெளிவாக புரியுதா பாருங்க? கிளியர்? ஸோ அடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ P minus Q is also a root of the same equation அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ப்ரூவ் பண்ணிக்கலாமா? என்ன வரும் அப்படின்றத கவனிங்கண்ணா. ஸோ இப்போது இந்த P plus root Q அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இப்போது. ஸோ எந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்டு? எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல இந்த பி அண்டு சி இருக்கு இல்லையா? இந்த பி அண்டு சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, ஏன்னா கோஎஃபிஷியன்ஸ் வந்து ரேஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். கோஎஃபிஷியன்ஸ் வந்து ரேஷனல் சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ஸ் வந்து பி அண்ட் சி தானே, அது வந்து என்ன? ரேஷனல். ஓகே, காட் இட். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது ரூட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? லெட் ஆல்ஃபா பி தி அதர் ரூட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்ஃபா அப்படிங்கிறது அதர் ரூட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹாய் பெல்லமி பிளேக், வெரி குட் ஈவினிங். கவனிங்க. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா சம் ஆஃப் ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். சம் ஆஃப் ரூட்ஸ். இப்போ ப்ரீவியஸ் ரூட் என்ன? ஃபஸ்ட்டு ரூட் என்ன? P ப்ளஸ் ரூட் Q, இதுதான் ஃபஸ்ட்டு ரூட்டு. கரெக்டாக? இந்த செகண்ட் ரூட் என்ன? செகண்ட் ரூட் வந்து என்ன? ஆல்ஃபா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ ஆட் பண்ண என்ன வருது பாருங்கள் நமக்கு? ப்ளஸ் ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள்? சம் ஆஃப் ரூட்ஸுக்கு இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் சம் ஆஃப் ரூட்ஸுங்கிறது மைனஸ் பி பை ஏ. கரெக்டாக? சம் ஆஃப் ரூட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ இன் திஸ் ஈக்குவேஷன் 1. ஓகே, ஸோ அப்போ இங்கே மைனஸ் பி பை ஏ உடைய வேல்யூ 1 அப்படின்னு இருக்கு. அதனால் மைனஸ் பின்னு மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ என்ன செய்யலாம்? ஃபர்தராக இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது ஆல்ஃபாவும் இந்த ரூட் கியூ மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கோங்க. ஆல்ஃபா ப்ளஸ் ரூட் கியூ. ஓகே, ஸோ ரிமைனிங் வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடலாம். இந்த பி அப்படிங்கிறத ரைட் சைடு கொண்டு போயிடுங்க. அப்போது மைனஸ் பி மைனஸ் பி அப்படின்னு வரும். கிளியராக இருக்கா? ஸோ அப்போது இதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துடலாம். மைனஸ் பி மைனஸ் பி இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துடலாம் எஸ் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? ரேஷனல் நம்பராக இருக்கும். ஓகே, அப்போது திஸ் இஸ் பிலாங்ஸ் டு ரேஷனல் நம்பர். ஓகே, ஸோ அப்போ இது வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னா ஓகே we have to take minus b minus p okay as yes. clear? yes அப்படி நம்ம நேம் கொடுத்துட்டோம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ரூட் கியூ தட் இஸ் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னா நமக்கு இன்னொரு ரூட் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஆல்ஃபா மட்டும்தானே வேணும். அப்போ இந்த ரூட் கியூவை ரைட் சைடு கொண்டு போயிடுங்க. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் ரூட் கியூ. கிளியராக இருக்கா? அப்டேட் பண்ணுங்கள். திஸ் இஸ் வாட் செகண்ட் ரூட். ஓகே, அனதர் ரூட். கிளியரா? இந்த ப்ரீவியஸ் ரூட் என்ன?
ப்ரீவியஸ் ரூட் வந்து p + √q. இது வந்து ஃபஸ்ட்டு ரூட்டு. நமக்கு கிடச்சிருக்கிறது s - √q அப்படிங்கிறது செகண்ட் ரூட்டு. கிளியரா? எஸ். இப்போ அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா we have to find the product of roots. ஓகே, இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரூட் என்ன? p + √q. அண்டு செகண்ட் ரூட் என்ன? s - √q. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? சம் கான்ஸ்டன்ட் தட் பிலாங்ஸ் டு q. q அப்படின்னா ரேஷனல் நம்பர். ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வருது பாருங்கள் இந்த இடத்துல. எஸ், திஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஸையும் பியும் மல்டிப்ளை பண்ணுங்கள் இது ரெண்டுத்தையும். அடுத்தது -p √q. அடுத்தது ஓகே sp - q. ஏன்னா √q × √q வந்து -q அப்படின்னு மாறிடும். அப்போ இதை மட்டும் நம்ம ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். அடுத்தது s √q - p √q இந்த மாதிரி இருக்கும். Got it? That is equal to c which belongs to rational number. இது வரை கிளியராக இருக்கா? அப்டேட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா பாருங்கள் எல்லாருக்கும். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இதில் ரெண்டுத்துலையுமே √q இருக்கா, அதனால் நம்ம √q வந்து காமனாக வெளில வச்சுக்கலாம். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? s - p. ஓகே, இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? sp - q. That is equal to c. Got it? ஸோ இப்போ இந்த s - p இருக்கு இல்லையா, அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 0க்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் அப்படின்னா இப்போது இந்த √q அப்படிங்கிறது இர்ரேஷனல். புரியுதுங்களா? ஸோ இது 0 ஆனால் மட்டும்தான் நமக்கு ரேஷனல் அவுட்புட் வந்து கிடைக்கும். அதனால் இது 0, இந்த பார்ட் வந்து 0 ஆகணும்னா என்ன பண்ணணும்? s - p அப்படிங்கிறது கண்டிப்பாக 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போது இந்த -p வந்து ரைட் சைடு கொண்டு போனால் s is equal to p. s is equal to p. கிளியராக இருக்கா? சேசானோ இதை வந்து கொண்டு வந்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்? ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே, ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம எடுத்துக்கலாமா? ஈக்குவேஷன் 1 இதுக்கு வந்து 1 அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த பார்ட்டுக்கு வந்து 1 கொடுத்துடலாம். இதில் எஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? p அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாருங்கள்? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு s - √q பதிலாக p - √q அப்படின்னு நமக்கு கிடைக்கும். p - √q. ஸோ இது வந்து செகண்ட் ரூட். கரெக்டாக? செகண்ட் ரூட். Got it? ஸோ தேர்ஃபோர் நாம் இனிஷியலாக எடுத்துக்கிட்டது வந்து என்ன? இனிஷியலாக p + √q. பட் கிடைச்ச அவுட்புட் பாருங்கள் p - √q. அப்போ ரெண்டுமே கான்ஜுகேட் தானே ஒன்றுக்கு ஒன்று. ஓகே, ஸோ அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் த தியரம் இஸ் ப்ரூவ்டு. ஓகே, காட் இட்? கிளியராக இருக்கா? ஸோ இப்போ p + √q அப்படிங்கிறது ஒரு ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதனுடைய கான்ஜுகேட் p - √q அப்படிங்கிறது ஆல்சோ a ரூட் ஆஃப் த சேம் ஈக்குவேஷன். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இந்த பார்ட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு நோட் பாயிண்ட்டு தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ஸ். ஓகே, நல்லா கவனிங்க. ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் இருக்குது, அதனுடைய கோஎஃபிஷியன்ஸ் வந்து ரேஷனல் நம்பராக இருக்குது. ஓகேங்களா? இப்படி இருக்குது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் ax² + bx + c தட் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். இந்த abc அப்படிங்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா தட் பிலாங்ஸ் டு q. qனா என்ன? ரேஷனல் நம்பர்ஸ். புரியுதுங்களா? ரேஷனல் நம்பர்ஸ். இது எல்லாமே ஒரு ரேஷனல் நம்பராக இருந்தால் ரூட்ஸ் வந்து எப்படி அமையும் அப்படின்னா இர்ரேஷனல் டேர்மோட சேர்ந்து வரும் நமக்கு. புரியுதுங்களா? இர்ரேஷனல் டேர்மோட சேர்ந்து வரும். காட் இட்? ஸோ அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள். இது இர்ரேஷனல் தானே √q அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் ஃபஸ்ட்டு ரூட் பாருங்கள், அதுவும் √q வருது இல்லையா? அப்போது கோஎஃபிஷியன்ஸ் வந்து உங்களுக்கு ரேஷனலாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய ரூட்ஸ் வந்து இர்ரேஷனல் பேராக வந்து அமையும். காட் இட்? அதுவும் எப்படி இருக்கும்? கான்ஜுகேட்டாக இருக்கும். ரெண்டு ரூட்டு ஒன்றுக்கு வந்து இன்னொன்று கான்ஜுகேட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். கிளியராக இருக்கா? சேசானோ? ஓகே, ஸோ ரூட்ஸ் occur okay as irrational in pairs. கிளியராக இருக்கா?
இதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்ட், மேலே இருக்கக்கூடிய நோட் பாயிண்ட்டு தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொஸ்டின் வந்து குயிக்காக சால்வ் பண்ணதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி with rational coefficients having 2 minus root 3 as a output, as a root. புரியுதுங்களா? ஸோ இப்போ 2 minus root 3 அப்படிங்கிறது ஒரு ரூட்டு. ஓகே, கோஎஃபிஷியன்ஸ் வந்து ரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, லாஸ்ட் தியரம் படி 2 minus root 3 அப்படிங்கிறது ஒரு ரூட்டு. அப்புறம் அதனுடைய கோஎஃபிஷியன்ஸ் வந்து ரேஷனல் நம்பர். கோஎஃபிஷியன்ஸ் வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னா இந்த ரெண்டு ரூட் எப்படி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று காஞ்சிகுவேட்டாக இருக்கும். அப்போ 2 + √3 அப்படின்னு நம்ம செகண்ட் ரூட் எடுத்துக்கலாம். ஆல்சோ ஏ ரூட் ஆஃப் த சேம் ஈக்குவேஷன். கிளியராக புரியுதா? கிளியராக புரியுதா சொல்லுங்கள். எஸ், ஃபைன். இப்போ என்ன செய்யலாம், அடுத்தது நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன ஜென்ரல் ஃபார்ம், x² - sum of roots alpha plus beta x plus product of roots alpha into beta that is equal to 0. இதுதான் என்ன அப்படின்னா, நமக்கு ரெண்டு ரூட்டுமே தெரியும் போது பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஜென்ரல் ஃபார்ம். சரியா? ஸோ இப்போ இது வந்து ஆல்ஃபா அப்படின்னு பேர் கொடுத்துடலாம் இந்த ரூட்டுக்கு. இந்த ரூட்டுக்கு வந்து பீட்டா அப்படின்னு பேர் கொடுத்துடலாம். ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணலாமா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, அவுட்புட்டு 4. கிளியராக இருக்கா? இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா that is equal to 2 minus root 3 into 2 plus root 3. தெளிவாக புரியுதா பாருங்கள், சேட்டில் மென்ஷன் பண்ணுங்கண்ணா தெளிவாக புரிஞ்சா. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வருது உங்களுக்கு, இது பாருங்கள் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a + b into a - b ஃபார்மேட்டில் இருக்கா? ஓகே, a + b into a - b இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் என்ன எடுத்துக்கலாம், a² - b² எடுத்துக்கலாமா? அதுபடி இது எழுதுனா 2² minus √3 whole square அப்படின்னு நம்ம எழுதலாம். that is equal to 4 minus 3 that is equal to 1. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் உடைய வேல்யூ என்ன, 1. கிளியரா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து சம் ஆஃப் ரூட்ஸ், இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். கிளியரா? இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் தி அவுட்புட். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாருங்கள், x² - சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 4x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 1 that is equal to 0. எனி டவுட் இன் திஸ்? ஸோ அவங்க இதான் கேட்டிருக்காங்க, திஸ் இஸ் அவர் ரெக்வயர்டு ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? எனி டவுட் இன் திஸ்? இது வரைக்கும் பார்த்துல ஏதாவது டவுட் இருக்கா? கமான் கைஸ், சேட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் யாருக்கா டவுட் இருந்தா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, அடுத்தது ஃபைண்ட் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹேவிங் 2i + 3 ஆஸ் எ ரூட். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், லெட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2i + 3. ஓகே, இட் இஸ் எ ரூட். இட் இஸ் எ ரூட். ஸோ இது வந்து இவங்க கொடுத்துருக்கிறது ஆல்ஃபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அந்த ரூட்டை. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, கோஎஃபிஷியன்ஸ் வந்து ரேஷனல் அப்படின்னு அவங்களே கிவனில் சொல்லிட்டாங்க பாருங்கள். கோஎஃபிஷியன்ஸ் வந்து என்ன, ரேஷனல் அப்படின்ட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போது பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு -2i + 3. திஸ் ஒன் இஸ் another root. கிளியரா? ஸோ நவ் equation of a polynomial whose roots are alpha comma beta is x² minus alpha plus beta x plus alpha into beta. கரெக்டாக? இது கிளியராக இருக்கா? இப்போ என்ன செய்யலாம், சம் ஆஃப் ரூட்ஸ் எடுத்துக்கலாமா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது நமக்கு, 6 அப்படின்னு வரும். அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2i - 2i ரெண்டு கேன்சல் ஆகிடும், அப்போ 6 அப்படின்னு வரும். ஓகே, அப்போ இதுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம், 6 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து என்ன, 6 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே இதை நம்ம இடம் மாற்றிக்கலாம், 3 + 2i இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இங்கே 3 - 2i. கரெக்டாக? இப்போ எப்படி இருக்குது, a² a + b இன்ட்டு a - b பேட்டர்னில் வந்துருச்சு. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், a² - b² அதுபடி நம்ம எழுதிக்கலாம். அப்போ 3² ஓகே -2i whole square. கிளியராக? இந்த மாதிரி எழுதலாமா?
ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள் இங்கே 9 அடுத்தது -4i² வரும். -i² அப்படிங்கிறத நம்ம என்னென்னு எழுதலாம், +1 அப்படின்னு எழுதலாம். அப்போ 4 × 1, அப்போது 9 -4 × i² வந்து -1. இதை சிம்பிளை பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 9 + 4 வந்து 13 அப்படின்னு வரும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து என்ன வருது அப்படின்னா 13, இது வந்து 13, ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 0. கிளியராக இருக்கா எல்லாருக்கும்? அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஈக்குவேஷன் வந்து நம்ம எடுத்து எழுதிடலாமா? ஸோ அப்போ நமக்கு என்ன அவுட்புட் வருது பாருங்கள் ஈக்குவேஷன், x² - 6x + 13 which is equal to 0. Got it? தெளிவாக இருக்கா? எனி டவுட் இன் திஸ்? ஸோ இந்த கொஷின் வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ப்ரீவியஸாக நம்ம பார்த்த அந்த ஒரு தியரம் மட்டும் தெளிவாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டால் போதுமானது. இந்த மாதிரி கொஷின் வந்து நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். மெயினாக இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் இருக்கான்னு பாருங்கள். கோஎஃபிஷியன்ஸ் என்னவாக இருக்கணும், ரேஷ்னலாக இருக்கணும். ஓகே, அதில் ஒன் ஆஃப் த ரூட் வந்து கொடுத்துட்டாங்க 2i + 3 அப்படின்ட்டு. 2i + 3 அப்படின்னு ஒன் ஆஃப் த ரூட் கொடுத்துட்டா அடுத்த ரூட் நீங்களே எடுத்துக்கணும், அதனுடைய கான்ஜுகேட். செகண்ட் ரூட் வந்து நீங்களே எடுத்துக்கிறீங்க, அதனுடைய கான்ஜுகேட் 2i - 3, புரியுங்களா? -2i + 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறீங்க செகண்ட் ரூட். காட் இட்? ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க வந்து சம் ஆஃப் ரூட்ஸ் வேணும், அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வேணும், டு கெட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பாலினாமியல். காட் இட்? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் கொஷின். அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹேவிங் √5 - √3. √5 - √3. ஓகே, இது வந்து என்ன ரூட், இட் இஸ் எ ரூட். கிளியரா? ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ரூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு பேர் கொடுத்துடலாம், ஆல்ஃபா அப்படின்னு பேர் கொடுத்துடலாம். ஓகே, ரெண்டாவது என்னுடைய கோஎஃபிஷியன்ஸ் வந்து பாருங்கள் ரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ஸ் ரேஷனல் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம கான்ஜுகேட் எடுத்துக்கணும், கரெக்டாக? ஸோ என்னுடைய கான்ஜுகேட் என்ன, √5 + √3 அப்படி நம்ம எடுப்போம். திஸ் இஸ் ஆல்சோ எ ரூட் ஆஃப் த சேம் ஈக்குவேஷன், ஆஃப் த சேம் ஈக்குவேஷன். தெளிவாக புரிஞ்சுதுங்களா? எஸ். இப்போது நெக்ஸ்ட் என்ன செய்யணும், ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும், கரெக்டாக? ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், 2 ரூட் தெரியும். இப்போது 2 ரூட்டுடைய வேல்யூ என்னன்றது தெரியும், அதை வச்சுட்டு எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது? ஸோ நமக்கு ரூட்ஸ் தெரியும் போது ஈக்குவேஷன் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஜென்ரல் ஃபார்ம் இது தான், நோட் பண்ணிக்கோங்க. x² - sum of roots + product of roots that is equal to 0. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வந்து சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், -√3யும் +√3 கேன்சல் ஆயிரும். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் √5, 2 டைம்ஸ் ஆஃப் √5 ஆட் பண்ணும்போது இதை வரும். அதே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், இது வந்து என்ன, ஆல்ஃபா + பீட்டா. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், ஆல்ஃபா × பீட்டா. ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் √5 - √3 × √5 + √3. இப்போ இது பாருங்கள், a + b × a - b இந்த பேட்டர்னில் வந்துருச்சு. அப்போ a² - b² அந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ √5 whole square -√3 whole square that is equal to என்ன வருது, 5 - 3 which is equal to 2. கிளியராக புரிஞ்சுதா? இப்போ நம்ம ப்ராடக்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு, சம்மும் கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஸ். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது, இது வந்து சம் வந்து என்ன, 2√5 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, 2√5. அடுத்தது ப்ராடக்ட் வந்து என்ன வந்திருக்கு, 2. இதை கேன்சல் பண்ணிட்டு 2ன்னு எழுதிடுங்க. இப்போ ரெக்வயர்டு ஈக்குவேஷன் நம்ம கிடைச்சிரும். therefore x² - 2√5x + 2 which is equal to 0. கிளியரா? சேஸானோ? எவ்ரிதிங் கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? பட் அவங்க என்ன கேட்குறாங்க, வேறு என்ன அடிஷ்னலாக கேட்குறாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஃபைண்ட் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியம், இதோட ஸ்டாப் பண்ணிட முடியாது, மினிமம் டிகிரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த அது இல்லாமல் கோஎஃபிஷியன்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், ரேஷனல் டேர்மாக இருக்கணும். இங்கே பாருங்கள் √5 வந்திருக்கா, √5 வந்திருக்கா. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். இந்த √5 இந்த என்னுடைய கோஎஃபிஷியன்ஸ் வந்து √5ல் இருக்குது. இந்த √5 வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னவோ அதை நம்ம பார்க்கணும். ஸோ அப்போது ஃபர்தராக என்ன செய்யலாம் அப்படின்னா, x² - 2√5x + 2 which is equal to 0வா. இதில் x² + 2 மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. இந்த -2√5x வந்து ரைட் சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன வருது, x² + 2
which is equal to plus 2 root 5x. clear? இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ரூட்டை வந்து எலிமினேட் பண்ணோம். அதுக்காக நம்ம ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகே, ஸ்கொயரிங் போத் த சைட், ஸ்கொயரிங் போத் த சைட். ரெண்டு சைடு வந்து ஸ்கொயர் பண்ண என்ன வருது நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 2 root 5 எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். x power 4 x power 4. ஸோ அடுத்தது என்ன வருது பாருங்கள், 2 ஸ்கொயர் வந்து 4 சரியா, ப்ளஸ் 4 minus 16 x ஸ்கொயர். இது லெஃப்ட் சைடில் கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு. ரைட் சைடில் என்ன வருது பாருங்கள், 2 root 5. இதுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வருது, 4 into 5 20 x ஸ்கொயர் அப்படின்னு வரும். ரைட் சைடில் என்ன வருது, 2 root 5 எக்ஸை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் 20 x ஸ்கொயர் அப்படின்னு வரும் சரியா. இப்போ நம்ம இதை வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வரோம். எல்லாத்தையும் வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க. கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், x power 4. ஓகே, ஸோ மைனஸ் 16 கரெக்டாக இருக்கா? ஒன் செகண்ட் செக் பண்ணலாம். இந்த ஸ்கொயரிங் மட்டும் செக் பண்ணலாம். ப்ளஸ் 4 இங்கே வந்து 4x ஸ்கொயர் வருங்கண்ணா. திஸ் வில் பி 4x ஸ்கொயர் சரியா. இப்போ என்ன வரும், இந்த 20x ஸ்கொயர் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் 20x ஸ்கொயர் இங்கே 4x ஸ்கொயர் சப்ட்ராக்ட் ஆகிட்டு 16x ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு 0 சரியா. தெளிவாக புரிஞ்சுதுங்களா பாருங்கள். இதுதான் என்ன அப்படின்னா மினிமம் டிகிரி. மினிமம் டிகிரி அப்படிங்கிறது 4 இந்த இடத்துல. இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் 4. 2 அப்படின்னு நீங்கள் தப்பாக பண்ணுறாதீங்க. 2 அப்படின்னு சொன்னால் தப்பு. இங்கே மினிமம் டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 4 அப்படிங்கிறதா மினிமம் டிகிரி. எதுக்கு, இந்த ஈக்குவேஷனுக்கு. காட் இட்? தெளிவாக இருக்கா எல்லாருக்கும்? அப்டேட் பண்ணுங்கண்ணா. எவ்ரி திங் கிளியர்? எஸ். அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தியரம் 3.4. இந்த தியரம் 3.4ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. கவனிங்க. லெட் P and Q be rational numbers so that root P, root Q are irrational numbers. Further, let one of root P and root Q be not a rational multiple of the other one. If root P plus root Q is a root of a polynomial equation with rational coefficients, இதான் keyword, with rational coefficients, then these three are also a root of the same polynomial equation. புரியுதுங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். ஒன்ஸ் அகைன் இதை வந்து டீகோட் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ இப்போது P and Q, ஸோ இது வந்து என்ன, ரேஷ்னல் நம்பர்ஸ். P and Q அப்படிங்கிறது ரேஷ்னல் நம்பர்ஸ். அடுத்தது ரூட் P ப்ளஸ் அண்ட் ரூட் Q, ரூட் P அண்ட் ரூட் Q இது வந்து என்ன, இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். irrational numbers. Okay, let one of root P and root Q be not a rational multiple. உங்களுக்கு புரியுதுங்களா பாருங்க, rational multiple of other one. கிளியரா? ஸோ தெளிவாக சொல்லியிருக்காங்களா பாருங்கள். P and Q வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லியாச்சு. ரூட் P ரூட் Qன்னு வந்து அது வந்து இரேஷனல். ஓகே, இங்கே ஒன் ஆஃப் ரூட் P அண்ட் ரூட் Q இது வந்து ரேஷனல் மல்டிபிள் கிடையாது. ஓகே, ஒன்று வந்து இன்னொன்றுத்துக்கு வந்து ரேஷனல் மல்டிபிள் கிடையாது, வைஸ் வர்சாவாக வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன செய்யணும், இஃப் ரூட் P ப்ளஸ் ரூட் Q, ஓகே, this one is a root. Root P plus root Q is a root of polynomial equation with rational coefficients. இப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே வந்து ரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரூட் P plus root Q அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு. அப்போ அனதர் ரூட் என்னவாக இருக்கணும், இதனுடைய காஞ்சுகுவேட். சரிங்களா? ஸோ காஞ்சுகுவேட்னா என்னென்ன வரும், ரூட் P மைனஸ் ரூட் Qன்னு சொல்லலாம்.
ஓகே, இந்த தியரமில் பொறுத்த வரைக்கும் காஞ்சுகேட் மட்டும்தான் வரும்ல, அது தாண்டி இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா வருது ரூட்டு, புரியுதுங்களா? ஸோ -√p -√q இதுவும் வரலாம், அல்லது -√p + √q, ஸோ இதுவும் வரலாம் + √q. இது எல்லாமே வந்து அதர் ரூட்ஸ் ஆஃப் த சேம் ஈக்குவேஷன், சேம் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தியரம் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தேவைப்படும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம், கவனிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபார்ம் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் வித் ஸ்கொயர் ரூட் ஆஃப் inside square root of 2 divided by square root of 3. ஸோ இது வந்து என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒன் ஆஃப் த ரூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டியது பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், இந்த கீவேர்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஃபார்ம் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன் வந்து இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, ஸோ த கிவன் ரூட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரூட் ஆஃப் 2 divided by √3. ஸோ இது வந்து ஒரு ரூட்டு. ஓகே, ஸோ இது வந்து ரூட் அப்படின்னா ஃபேக்டர் எப்படி இருக்கும்? எக்ஸ் மைனஸ் தஸ், புரியுதுங்களா? இதுதான் என்ன அப்படின்னா ஃபேக்டர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எழுதுனா ஃபேக்டரு, எக்ஸுடைய வேல்யூ தான் ரூட்டு, புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் ஏ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸோ அனதர் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? ஓகேங்களா? அனதர் ஃபேக்டர் இதுக்கு காஞ்சுகேட்டாக வரும், அனதர் ஃபேக்டர் ஆல்சோ ஏ ஃபேக்டர். இப்போ கிளியராக புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த ஃபேக்டர்ஸை வச்சுக்கிட்டு தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். கிளியரா? ஸோ இந்த 2 ஃபேக்டர் வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். கவனிங்க, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்டீஜர் வேல்யூ கொண்டு வரணும். இன்டீஜர் வேல்யூ கொண்டு வரணும், இதில் இருக்கக்கூடிய ரூட் எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒர்க்கிங் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இங்கே. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 divided by square root of 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 divided by square root of 3 which is equal to என்ன வரும் பாருங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் x⁴ மைனஸ் இது வந்து எப்படி இருக்குது, a + b இன்ட்டு a - b ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ a² - b² அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஸோ x² அப்படின்னு நம்ம இங்கே என்ன இருக்குது பாருங்கள், x² இருக்கா? எஸ். 1 செகண்ட். ஸோ அப்போது இது எப்படி எடுத்துக்கலாம், x² மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 divided by square root of 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது, x² மைனஸ் இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கட் ஆகிடும். அப்போ என்ன வருது, √2 divided by √3 இது இருக்குது. இப்போவும் வந்து நமக்கு இந்த ரூட் எலிமினேட் ஆகிருக்கா ஓவராலாக அப்படின்னு பார்த்தா இல்லை, புரியுதுங்களா? அதனால் என்ன பண்ணோம், மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஓகே ஓகே, வெல்கம். உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? யூ ஆர் நியூ டு த கிளாஸ். ஓகே, உங்கள் பேர் என்னன்றது சொல்லுங்கள் சேட்டில். காட் இட். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து ஸ்கொயர் பண்ணலாமா? ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்னு எடுத்துக்கோங்க. இட் இஸ் ஏ ஃபேக்டர். இப்போ இது ஃபேக்டர்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கு காஞ்சுகேட் எடுத்துக்கலாமா, ரெண்டாவது ஃபேக்டர்? ஸோ அப்போ x² மைனஸ் √2 divided by √3 மறுபடியும் என்ன பண்ணுறோம், அதனுடைய காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். எதுக்கு அப்படி பண்ணுறோன்னா, நம்ம ஃபைனலாக வந்து எந்த ரூட்டுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம். அதுக்காக தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், மறுபடியும் இது a + b இன்ட்டு a - b இந்த பேட்டர்னில் வந்திருக்கு. அப்போ a² - b² அப்படிங்கிற ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். லிட்டில் பாய் வெல்கம் கண்ணா. ஸோ அப்போ என்ன வருது, x² ஹோல் ஸ்கொயர் மைனஸ் தொடர்ந்து கவனிங்க கண்ணா, √2 divided by √3 ஹோல் ஸ்கொயர். இப்போ கிளியராக புரியுதுங்களா? ஸோ x² ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா x⁴ அப்படின்னு வந்துடும், புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து ஓவராலாக நம்ம ரூட் அப்ளை பண்ணோன்னா ரூட் வந்து கம்ப்ளீட்டாக இது கேன்சல் ஆயிரும். அப்போ 2/3 அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து ரூட்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகிடுச்சா, இன்டீஜர் வேல்யூ வந்து வந்துடுச்சா? ஸோ இன்டீஜர் வேல்யூ வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன செய்யலாம், இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தானே? ஓகே, அவுட்புட் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அப்போது x⁴ 3x⁴ - 2
டிவைட் பை 3 which is equal to 0. இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போனால் அதுவும் 0 ஆகிடும். அப்போ ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 3x power 4 minus 2 is equal to 0. Okay, it is the required equation with integer coefficients. புரியுதுங்களா? இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது? இன்டீஜராக இருக்குது பாருங்கள். 3, 2 இது எல்லாமே எப்படி இருக்குது? இன்டீஜராக இருக்குது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் தி required equation. It is the required equation with integer coefficients. Integer coefficients. Done. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இன்டீஜர் வேல்யூ கொண்டு வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிட்டே வரோம். புரியுதுங்களா? நம்ம ஸ்கொயர் பண்ணால் அந்த ஸ்கொயர் ரூட் வந்து எலிமினேட் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம 2 தடவை வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். காட் இட்? ஸோ இது ஒரு நல்ல கொஷின். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இது வரைக்கும் நம்ம இர்ரேஷனல் ரூட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். காட் இட்? ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேஷனல் ரூட்ஸ். காட் இட்? ஸோ ரேஷனல் ரூட்ஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கவனிக்கண்ணா. எஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான டெஃபினேஷன் வந்து எடுத்துக்கலாம். ரேஷனல் ரூட்ஸ் இன் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். நோட் பண்ணிக்கோங்க. குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் ரேஷனல் ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபார் எ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ax square plus bx plus c which is equal to 0 with integer coefficients. With integer coefficients, நோட் பண்ணிக்கிறீங்களா? the roots are rational. Please remember, roots வந்து எப்படி இருக்கும்? ரேஷனலாக இருக்கும். உங்களுக்கு கோஎஃபிஷியன்ஸ் வந்து இன்டீஜர் வேல்யூவாக இருந்தால் ரூட்ஸ் வந்து ரேஷனல் வேல்யூவாக வரும். ஓகே, எப்போ அப்படின்னா if and only if கண்டிஷன் நோட் பண்ணிக்கோங்க. if and only if the discriminant, இந்த கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியங்கன்னா the discriminant is perfect square. the discriminant வந்து என்னவா இருக்கணும்? perfect square-ஆக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ரூட்ஸ் வந்து என்னவா இருக்கும்? ரேஷனலாக இருக்கும். புரியுதுங்களா? எஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கவனிங்க. இப்போ எக்ஸாம்பிள் எதாவது எடுத்துக்கலாமா? டெல்டா இஸ் ஈக்குவல் டு, டெல்டான்றது என்ன அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட் b ஸ்கொயர் மைனஸ் 4ac. கிளியரா? ஸோ இது வந்து என்னவா இருக்கணும்? நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். என்னுடைய வேல்யூ இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி வந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து எப்படி? ரேஷனல் அவுட்புட்டாக இருக்கும். ரூட்ஸ் வந்து என்னவா இருக்கும்? ரேஷனலாக இருக்கும். கிளியரா? அதுக்கான கண்டிஷன் இது மட்டும்தான். கண்டிஷன் அப்படின்னு டைட்டிலே கொடுத்துடலாம். எஸ், காட் இட்? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்தது வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாங்கண்ணா. இந்த ரேஷனல் ரூட்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து கவனிங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஷோ தட் த ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0 cannot be satisfied by any real values of x. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஏன் வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது? எனி ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். கிளியராக? அதான் சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு ரியல் வேல்யூ நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக எடுத்துக்கிட்டாலும் அந்த ஈக்குவேஷன் வந்து டேலி ஆகாது. ஈக்குவல் டு 0 வரவே வராது. புரியுதுங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு இமேஜினரி வேல்யூ தான் எடுக்கணும் எக்ஸுக்கு. அப்போ இமேஜினரி வேல்யூ வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை வந்து ஷோ பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஷோ பண்ணிடலாம். கவனிங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும்? டெல்டா இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிங்க முதல்ல. b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ இது வந்து என்ன? a, b வந்து மைனஸ் 6, c வந்து 7. சரியா? ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போது மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a வந்து என்ன? 2, c வந்து என்ன? 7. கிளியரா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் வந்து என்ன? 36. ஓகே, 7 இன்ட்டு 2 14, 14 இன்ட்டு 4 14 இன்ட்டு மைனஸ் 4. ஓகே, 40 அண்ட் 16 மைனஸ் 64னு வருது. கிளியரா? கிளியரா? எஸ், 16 40 56. எஸ், 56 மைனஸ் 56 அப்படின்னு வருது. அப்போது மைனஸ் 56 எடுத்தோன்னா நமக்கு என்ன வருது? மைனஸ் 20. மைனஸ் 20 அப்படிங்கிறது என்ன வருது? நெகட்டிவாக வருது. நெகட்டிவ் அப்படின்னா லெஸ் தென் 0 இருக்குது. ஸோ இந்த டிஸ்கிரிமினன்ட் ஆனது லெஸ் தென் 0 அப்படின்னு வந்துட்டா ரூட்ஸ் ஆர் வாட்? இமேஜினரி. அந்த ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிடும்.
நேச்சுரல் ஆஃப் ரூட்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? இஃப் வி கெட் டிஸ்கிரிமினன்ட் இஸ் லெஸ்ஸர் தென் 0 அவர் ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. அப்போ ரூட்ஸ் வந்து இமேஜினரி அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்? ஏதாவது இமேஜினரி வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஈக்குவேஷன் வந்து என்னவாகும்? டேலி ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்போது கண்டிப்பாக எந்த ஒரு ரியல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் அது வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, எஸ் ஆர் நோ? ஸோ இப்போ இது ரூட்ஸ் வந்து இமேஜினரி அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அது ப்ரூவ் பண்ணாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? எஸ், அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷினில் என்ன சொல்கிறாங்க? ஷோ தட் இஃப் PQR are rational, the roots of the equation x square minus 2px plus p square minus q square plus 2qr minus r square which is equal to 0. ஸோ இது வந்து ரேஷனல் அப்படின்றத நம்ம வந்து ஷோ பண்ணோம். புரியுதுங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த PQR இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா ரேஷனல் வேல்யூ அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து என்னவாக இருக்கணும்? இது வந்து ரேஷனல் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம பார்க்கலாம், கவனிங்க. the roots are rational. எப்போ ரூட்ஸ் வந்து ரேஷனல்? நமக்கு டிஸ்கிரிமினன்ட் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்தால் மட்டும்தான் ரூட்ஸ் வந்து ரேஷனல். சரியா? ஸோ அப்போ ரூட்ஸ் வந்து ரேஷனல் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்ன? வாட் இஸ் தி கண்டிஷன் டு கெட் ரூட்ஸ் ஆர் ரேஷனல்? ஸோ இந்த டிஸ்கிரிமினன்ட் வந்து என்னவாக இருக்கணும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். சரியா? டெல்டா அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரணும். ஸோ இப்போ எடுத்துக்கலாமா? டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு என்ன? b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகே, இப்போ மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் எது வந்து ஏ வந்து 1, ஏ உடைய வேல்யூ என்ன? 1. b வந்து என்ன? மைனஸ் 2p. b அப்படிங்கிறது மைனஸ் 2p. ரிமைனிங் எல்லாமே c. ரிமைனிங் எல்லாமே என்ன? c. கிளியரா? அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது? b ஸ்கொயர், அதனால் மைனஸ் 2p ஹோல் ஸ்கொயர் minus 4 into 1, c வந்து என்ன? p square minus q square plus 2qr minus r square. ஓகே, ஸோ இதை வந்து சால்வ் பண்ணலாமா? இப்போது இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 4p square. ஓகே, ஸோ மைனஸ் இந்த 4 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4p square plus 4q square minus 8qr ப்ளஸ் 4r ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். கிளியரா? இப்போ எதாவது கேன்சல் ஆகுது பாருங்கள். இங்கே 4p ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். நாம் இது வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் அவுட்புட்டு தான் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய வேலை. ஸோ ப்ரூவ் பண்ணிட்டா இந்த ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக ரேஷனல் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிடும். சரிங்களா? எஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4q ஸ்கொயர். இதிலேருந்து நம்ம காமனாக 4 வெளில எடுத்துடலாமா? ரிமைனிங் டேர்ம்ஸ்லேருந்து காமனாக 4 வெளில எடுத்துடலாம். 4 காமனாக வெளில எடுத்தால் என்ன வருது நமக்கு? அப்டேட் பண்ணுங்க. நான் சேட்டில் இருக்கீங்களா? மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ q ஸ்கொயர் மைனஸ் 2qr ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். புரியுதுங்களா? ஸோ பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா q ஸ்கொயர் மைனஸ் 2qr ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. அதை ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்? எழுதலாம்னா 4 இன்ட்டு q மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? q மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? இதை இன்னும் ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு q மைனஸ் ஆர். ஓகே, 2 இன்ட்டு q மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாமா? பாருங்கள், கிடைச்சிருக்கூடிய அவுட்புட் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கான அவுட்புட்டு. அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கான அவுட்புட் வந்து நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன? ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கான அவுட்புட்டு. ஸோ அப்போது இந்த டிஸ்கிரிமினன்ட் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு வந்துட்டால் ரூட்ஸ் ஆர் ரேஷனல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். ஆஸ் பர் த தியரம் ரூட்ஸ் ஆர் ரேஷனல் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நமக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அடுத்தது போகலாமா? ஓகே, தேர்ஃபோர் திஸ் ஒன் இஸ் ப்ரூவ்டு. ஓகே, ஸோ அடுத்தது போகலாம், கவனிங்க. நெக்ஸ்ட் ஒன். எஸ், இது வரைக்கும் நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம்? ஓகே, இர்ரேஷனல் ரூட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது ரேஷனல் ரூட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய தியரம்ஸ் அப்புறம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன் இன் ஜாமெட்ரி. புரியுதுங்களா? ஸோ ஜாமெட்ரி பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின்ஸ். ஓகே, இந்த பாலினாமியலில் ஜாமெட்ரி பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம், கவனிங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? அடுத்தது prove that a line cannot intersect a circle at more than 2 points. ஓகே, ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இந்த லைன் ஆனது சர்க்கிளில் மோர் தென் 2 பாயிண்ட்ஸில் வந்து என்ன பண்ணாது? இன்டர்செக்ட் ஆகாது. அதை வந்து ப்ரூவ் பண்ணோம். இங்கே பாருங்கள், சர்க்கிள் நான் வரைஞ்சிட்டேன்.
எத்தனை பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது? ரெண்டு பாயிண்ட் தான். புரியுதுங்களா? ரெண்டு பாயிண்டில் மட்டும் தான் அது என்ன பண்ணுது? இன்டர்செக்ட் பண்ணுது. 2 பாயிண்ட்டுக்கு மேலே இன்டர்செக்ட் பண்ணாது அப்படிங்கிறத ஷோ பண்ணுங்கள், ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அதை ப்ரூவ் பண்ணிடலாமா? கவனிங்க. ஸோ இப்போது இந்த சர்க்கிள்கான ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் என்ன? x² + y² which is equal to r². கிளியரா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்? ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே. y is equal to mx plus c. y is equal to mx plus c. கிளியராக இருக்கா? இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் 1 வந்து எடுத்துக்கோங்க. இதை இந்த ஈக்குவேஷன் 1ல் இந்த ஈக்குவேஷன் 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, 2 in 1 அப்படின்னு நம்ம போட்டுடலாம். கிளியராக? அப்போ இந்த y எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த yக்கு பதிலாக உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1ல் இருக்கக்கூடிய yக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு தேவையான ஒரு அவுட்புட் வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அப்போ x², y அப்படிங்கிறது என்ன இந்த இடத்துல? mx plus c. yக்கு பதிலாக mx plus c அப்படிங்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ mx plus c whole square. கிளியராக இருக்கா? which is equal to r². ஓகே, இது வந்து a plus b whole square ஃபார்மேட்டில் இருக்கா? அதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வருது? x² plus m² x² plus c² plus 2mcx that is equal to r². கிளியரா? இந்த r² லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? -r² which is equal to 0 அப்படின்னு வந்துடும். சரியா? எஸ், ஃபைன். இப்போது இங்கேயும் x² இருக்குது, இங்கேயும் x² இருக்குது. ரெண்டுத்துலேயும் x² காமனாக வெளில எடுத்துட்டா உள்ளே என்ன இருக்கும்? 1 + m² இருக்கும். 1 + m². கிளியரா? அடுத்தது இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? mcx 2mcx அதை வந்து as it is அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ் c² -r² which is equal to 0. கிளியரா? எஸ். இப்போ கிடைச்சிருக்கூடிய அவுட்புட் வந்து என்ன அவுட்புட் கிடைச்சிருக்கு? இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இட் இஸ் ஏ குவாட்ரடிக் ஈக்குவேஷன். பொதுவாக குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எத்தனை ரூட்ஸ் தான் கிடைக்கும்? 2 ரூட்ஸ் தான் கிடைக்கும். புரியுதுங்களா? 2 ரூட்ஸ் கிடைக்குன்னா என்ன அர்த்தம்? 2 பாயிண்ட்டில் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆனது சர்க்கிளை வந்து இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கண்ணா. ஓகே. ஸோ தேர்ஃபோர் it will not have more than 2 roots. கிளியராக புரிஞ்சுதா? இதில் வந்து more than 2 roots வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. therefore a line and circle cannot intersect at more than 2 points. இது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ரிசல்ட்டில் வந்து எழுதிடணும். more than 2 points. தெளிவாக புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். say yes or no everybody. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். கவனிங்க. ஓகே. ஸோ இப்போ எப்படி வந்து லாஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த கொஸ்டினும் ப்ரூவ் பண்ணோம். இந்த கொஸ்டினில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேராபோலா கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆனது பேராபோலாவில் more than 2 பாயிண்ட்ஸில் வந்து இன்டர்செக்ட் ஆகாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணோம். ப்ரூவ் பண்ணிடலாமா? எஸ். முதல்ல பேராபோலாக்கான ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே. y² is equal to 4ax. கிளியரா? இது வந்து என்ன? பேராபோலாக்கான ஈக்குவேஷன். அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன? y is equal to mx plus c. கரெக்டா? ஆமாம் தானே? ஸோ இப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாருங்கள்? mx plus c whole square that is equal to 4ax. கிளியரா? ஸோ தெளிவாக புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன செய்யணும்? லெஃப்ட் சைடில் வந்து a plus b whole square அந்த ஃபார்மில் வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ண என்ன வருது நமக்கு? m² x² plus c² plus 2mcx that is equal to 4ax. சரியா? இப்போ இந்த 4ax லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டா என்ன வருது பாருங்கள்? இங்கே m² x² plus c² plus 2mcx minus 4ax that is equal to 0. இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும்.
இப்போ இது ரெண்டு டேர்ம்லேருந்தும் எக்ஸ் வந்து காமனாக வெளில எடுத்துடலாம். எம்ஸ் காமனாக எடுத்தால் என்ன வருது பாருங்கள், எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். எக்ஸ் காமனாக வெளில எடுங்க. எக்ஸ் காமனாக வெளில எடுத்தால் நமக்கு என்ன வருது இங்கே 2mc minus 4a. got it? 2mc minus 4a அப்படிங்கிறது காமனாக வெளில இருக்கும். எஸ், இப்போ கிடைச்சக்கூடிய அவுட்புட் வந்து என்ன ஆக்சுவலி பாருங்கள். இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும், இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2mc minus 4a எக்ஸ் ப்ளஸ் சி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. சின்றது கான்ஸ்டன்ட்டு, சரியா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இட் இஸ் ஏ குவாட்ரடிக் ஈக்குவேஷன். குவாட்ரடிக் ஈக்குவேஷன். குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் எத்தனை ரூட்ஸ் தான் இருக்கும்? ஓகே, மேக்ஸிமம் 2 ரூட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் இட் வில் நாட் ஹேவ், this equation will not have more than 2 roots. More than 2 roots. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா கிடைச்சக்கூடியது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து கான்ஸ்டன்ட்டு, சரியா? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த பேட்டர்னில் நமக்கு கிடைச்சாச்சு. அதனால் இதுக்கு வந்து எத்தனை இருக்காது? மோர் தென் 2 ரூட்ஸ் இருக்காது. மோர் தென் 2 ரூட்ஸ் இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? இந்த லைனும் அண்டு பேராபோலா இது ரெண்டும் 2 பாயிண்ட்ஸில் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். லைன் அண்டு பேராபோலா cannot intersect more than 2 points. Okay, cannot intersect at more than 2 points. ஸோ தெளிவாக புரிஞ்சுதை பாருங்கள். எனி டவுட் இன் திஸ்? இதுவரை கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது போகலாமா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், கவனிங்க. எஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரூட்ஸ் ஆஃப் ஹையர் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ ஹையர் டிகிரி அப்படின்னா என்ன? நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் தெரியும், அதனுடைய டிகிரி 1 தான். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தெரியும், அதனுடைய டிகிரி என்ன 2. ஓகேங்களா? அடுத்தது கியூபிக் ஈக்குவேஷன் தெரியும், அதனுடைய டிகிரி வந்து 3. ஓகே, அடுத்தது பை குவாட்ரடிக், அதாவது x⁴, அதனுடைய ஈக்குவேஷன், அதனுடைய டிகிரி என்ன 4 அப்படின்னு வரும். ஸோ இப்போது அதுக்கு மேலே போச்சு, டிகிரி வந்து 5 அல்லது அதுக்கு மேலே போனால் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பாசிபிளான விஷயம். புரியுதுங்களா? ஸோ அதை பற்றி தான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் இப்போ 5 அல்லது அதுக்கு மேலே நமக்கு டிகிரி வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து ஒரு ரேடிக்கல் சொல்யூஷனாக தான் இருக்கும். ரேடிக்கல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான டெஃபினேஷன் என்ன? எ சொல்யூஷன் ஆஃப் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் ரிட்டன் ஒன்லி யூஸிங் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் the 4 basic arithmetic operators என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்? அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன். இந்த 4 பேசிக் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? இதனுடைய சொல்யூஷன் வந்து எழுதுவோம். அது போக வேறு என்னென்னலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை இது வந்து ரேஷ்னல் அவுட்புட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரேஷ்னலாக இருந்தால் எக்ஸ்பனன்ஷியேஷன் எடுக்கலாம், ஓகேங்களா? அல்லது லைக் பவர் ஆஃப் ரேஷ்னல் நம்பர் such as ஸ்கொயர், கியூப், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸும் இன்க்ளூடட் இதில். புரியுதுங்களா? ரேடிக்கல் சொல்யூஷனில் இது எல்லாமே வந்து இன்க்ளூடு. ஓகே, ஸோ இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அடிஷனு, சப்ட்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அது போக வந்து ஸ்கொயர் எடுக்கிறது, கியூப் எடுக்கிறது, ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, கியூப் ரூட் எடுக்கிறது, இது எல்லாமே எதில் இன்க்ளூட் ஆகிருக்கு? இந்த ரேடிக்கல் சொல்யூஷனில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. கிளியரா? எஸ். ஸோ இதில் முக்கியமான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹையர் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் முக்கியமான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸ் வந்து 1 by 1 பார்க்கலாம், கவனிங்க. எஸ், ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எவ்ரி பாலினாமியல் இன் 1 வேரியபிள். ஓகே, ஸோ எந்த ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது, எக்ஸுங்கிற வேரியபிள் மட்டும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அது என்னவாக இருக்கும்னா ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகே, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா R2R கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். புரியுதுங்களா? ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்லாம் என்னன்றது நம்ம வந்து எதில் படிப்போம்? கண்டினியூட்டி அண்ட் டிஸ்கண்டினியூட்டியில் நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ எங்கேயுமே வந்து பிரேக் இருக்காது. புரியுதுங்களா? எங்கேயுமே பிரேக் ஆகாமல் கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம். அதுதான் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம்? ஃபார் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் P of x is equal to 0 ஆஃப் ஈவன் டிகிரி. புரியுதுங்களா? ஸோ ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய டிகிரி வந்து ஈவனாக இருக்குது, ஈவன் நம்பராக இருக்குது அப்படின்னா P of x வந்து டெண்டிங் டு இன்ஃபினிட்டி. நோட் பண்ணிக்கோங்க, tending to infinity as P of x tends to plus or minus infinity. ஓகே, அப்போ இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா கிராஃப் வந்து நம்ம இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ கிராஃப் ஆஃப் ஈவன் டிகிரி பாலினாமியல் ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். புரியுதுங்களா? லெஃப்ட் டாப்லேருந்து ரைட் டாப் வரைக்கும்
நமக்கு வந்து இந்த கிராஃப் வந்து அமையும். புரியுதுங்களா? ஸோ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டியை நோக்கி இந்த ஈக்குவேஷனானது அமையும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது as results discussed on graphing function. இந்த கிராஃபிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஸோ இந்த கிராஃபில் வந்து எந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வருது. உதாரணத்துக்கு y is equal to x square அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கான கிராஃப் எப்படி இருக்கும்? ஒரு பேராபோலா. சரியா? ஒரு பேராபோலா வந்து நமக்கு கிடைக்கும். அதே வந்து எக்ஸ் ஸ்கொயரோட நம்ம ஒரு வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதுதான் வந்து ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளஸ் 1 அப்படின்னா ஒய் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த கிராஃப் ஆனது ஒரு யூனிட் வந்து மேலே போயிடுங்கண்ணா. ஒரு யூனிட் வந்து இப்படி மேலே போயிடும். புரியுதுங்களா? ஒரு யூனிட் வந்து இந்த மாதிரி மேலே போயிடும். அதே வந்து இந்த இடத்துல மைனஸ் நான் அப்ளை பண்ணுறேன், -1 அப்படின்னு எடுத்தால் இந்த கிராஃப் ஆனது ஒரு யூனிட் வந்து கீழே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் கிராஃபில் வரக்கூடிய சேஞ்சஸ். ஓகே, அதில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு தகுந்த மாதிரி இந்த சேஞ்சஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து உங்களுக்கு 11th புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட கிளாஸ் 11th புக்கில் வந்து இது தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எவ்ரி பாலினாமியல் இஸ் டிஃப்ரென்ஷியபிள். எவ்ரி பாலினாமியல் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். புரியுதுங்களா? n நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஒவ்வொரு பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ அடுத்து அவங்க என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்ஸு நோட் பண்ணிக்கோங்க. The real roots of a polynomial equation p of x is equal to 0 are the points on the x-axis where the graph of p of x equal to 0 cuts the x-axis. ஓகே, ஸோ இப்போ ரியல் ரூட்ஸ் எல்லாமே இந்த கார்ட்டீஷியன் ஈக்குவேஷனில் இந்த கார்ட்டீஷியன் கிராஃப் இருக்கு இல்லையா, இந்த கார்ட்டீஷியன் கிராஃபில் இந்த x-axis வந்து கட் பண்ணும். இது ரியல் வேல்யூஸ் எல்லாமே இந்த கார்ட்டீஷியன் கிராஃபில் இந்த x-axis வந்து இந்த மாதிரி கட் பண்ணும். இப்படி ஒரு பேராபோலா வரையினா இதுதான் ரியல் வேல்யூ. இங்கே -2 இங்கே +2 அப்படின்னு வச்சுக்கோங்க, சம்திங். ஓகே, ஸோ இது எல்லாமே ரியல் வேல்யூஸ். இது வந்து எங்கே கட் பண்ணுது பாருங்கள், x-axisல் வந்து கட் பண்ணுது. அந்த பாயிண்ட்டை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் ரூட்ஸ் x-axisல் வந்து இந்த மாதிரி கட் பண்ணும். அந்த விஷயத்தை மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒருவேளை ஆப்போசிட் சைனாக இருக்குது, ரூட்ஸ் வந்து ஆப்போசிட் சைன். 2 ரியல் ரூட்ஸ் ஆர் p of a p of b. இது ரெண்டும் ஆப்போசிட் சைன்னு சொல்லிட்டாங்க. ஆப்போசிட் சைன்னா இந்த ஏன்றது தான் +2 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? பிங்கிறது தான் -2ன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் சைனாக இருக்கும்போது என்ன தெரியுமா நடக்கும்? there is a point c on the real line for which c is equal to 0. இந்த cன்றதான் என்ன அப்படின்னா இந்த 0, இந்த மிடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. ஓகே, அப்போ இந்த -2க்கும் +2க்கும் இடையில் வந்து கண்டிப்பாக 0ங்கிற நம்பர் இருக்கும். புரியுதுங்களா? -2க்கும் +2க்கும் நடுவில் என்ன இருக்கும்? 0ங்கிற நம்பர் இருக்கும் கிராஃபில். ஓகே, அதைத்தான் இவங்க சொல்லியிருக்காங்க. there is a root between a and b. ஏன்றது ஒரு ரூட், ஏன்றது -2, பின்றது +2. ஏக்கும் பிக்கும் இடையில் கண்டிப்பாக ஒரு ரூட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு ரூட்டு தான் இருக்குமா அப்படின்னா நிறைய ரூட்ஸ் இருக்கும். நிறைய ரூட்ஸ்னால் எந்த மாதிரி இருக்கும்? இங்கே பாருங்கள், இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? இன் பிட்வீனில் -2 அடுத்தது -1. இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்டீஜர் வேல்யூஸ். இன்டீஜரை விட்டுட்டு ரியல் அப்படின்னு பார்க்கும்போது -1.5 -0.5 அடுத்தது 0.5 1.5 இந்த மாதிரி டெசிமல்லையும் நிறைய வேல்யூஸ் வந்து வரலாம். ஓகே, ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஸோ இட் இஸ் நாட் நெசசரி தட் there is only one root between such points. புரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த +2க்கும் இந்த இடத்துல +2, இந்த இடத்துல -2. புரியுதுங்களா? இந்த +2க்கும் -2க்கும் இடையில் ஒரே ஒரு ரூட் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? there may be many roots இருக்கலாம் ரெண்டுத்துக்கும் இடையில். ஓகே, that is a number of real roots between a and b. that is odd. ஓகே, but not even. கிளியராக புரியுதா? ஸோ இந்த மாதிரி சேம் வேல்யூ வித் ஆப்போசிட் சைன் வருது இந்த மாதிரி. ஓகே, இந்த இடத்துல -2, இங்கே வந்து +2. அப்போ வரும்போது இடையில் வரக்கூடிய ரூட்ஸ் வந்து ஆட் நம்பர் ஆஃப் ரூட்ஸாக இருக்கும், நாட் ஈவன் நம்பர் ஆஃப் ரூட்ஸ். ஈவன் கிடையாது அப்படிங்கிறாங்க. காட் இட்? தெளிவாக புரியுதுங்களா? எஸ். ஸோ இவ்வளோ தாங்கண்ணா. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் பேஸ்ட் ஆன் ஹையர் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணலாம் உங்களோட டவுட் என்ன அப்படிங்கிறது. ஸோ ரிமைனிங் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? அடுத்த செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் Part 3. புரியுதுங்களா? எஸ். ஒன்ஸ் அகைன் ஓகே, ஸோ நம்ம Xylemல வந்து இந்த இயர் வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா? ஸோ பாஸ் பண்ண எல்லாருக்கும் நம்ம வந்து முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஓகே, அண்ட் உங்களுக்கு அட்மிஷன் சம்மந்தமாக ஏதாவது கொரிஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருக்கீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அண்டு நம்மளுடைய சோசியல் மீடியாஸ் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே சேட்டில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி எல்லோரும் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் நாங்கள் எங்களுடைய ஹேண்ட் நோட்ஸ் எல்லாமே வந்து அந்த சேனலில் வந்து ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காட் இட். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். பாய்.